லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் வணக்கம். வணக்கம் சின்ன. விஜயுடைய ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகும் நம்ம பார்த்துட்டே இருந்தோம். அது ரிலீஸ் ஆகிற மாதிரி தெரியல. ஆனால் வேற ஒரு வழியில் அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்றாங்க. நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா இல்லையா? மனசாட்சி நிறைய பேர் பார்த்தீங்கன்னு கேட்குறாங்க. மனசாட்சி ஒரு கட்டத்து மேலே அவங்களே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு படைப்பாளிகளுடைய படம் வந்து திரைக்கு வராமலே வந்து கள்ளச்சந்தையில் வந்து அது யார் ரிலீஸ் பண்ணான்னு தெரியல. அப்போதான் நம்ம பேச முடியும். நீங்களே கூட ரிலீஸ் பண்ணிட்டு பார்த்துட்டீங்களா இல்லைன்னு நான் என்ன பண்ணுறது? ஆனால் அந்த படம் வந்து இந்த தேர்தலில் ஒரு பெரிய பங்கா இருக்கு. அது விவாத பொருளா மாறுது. ஒரு படத்தை நினைச்சதே தேர்தலுக்கு முன்னாடி இந்த படம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுக்கு ஏதாவது ஒரு எலெக்ஷன்ல ஏதாவது நடக்கும். படத்தை வச்சு ஒன்றும் தாக்கத்தெல்லாம் உண்டு பண்ண போறது கிடையாது. அப்படி ஒன்றும் புரட்சிகர படத்தெல்லாம் வந்து விஜய் நடிக்கல. என்ன ஒரு தேர்தலில் அவருடைய ரசிகர்களுக்கு, அணில் குஞ்சிகளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கறதுக்கு, ஆட்டம் பாட்டம்னு போட்டு ஆடிக்கிட்டுறதுக்கு ஒரு இதாக இருக்கலாம் வெளியே. மற்றபடி அவர் ஒரு புரட்சிகர கருத்தையா இந்த தமிழ் சமூகத்துக்கு சொல்லி அதனால வந்து இவர்கள் உத்வேகம் அந்த படம் ஒன்னாவது இருக்கட்டுமே எடுத்துருக்கலாம். மற்றபடி என்ன எச் வினோத் அவர் நல்ல டைரக்டரு. ஒரு படைப்பாளியுடைய திரைப்படம் வந்து அது திரைக்கு வந்து அதால் விமர்சனம் பண்ணப்பட்டு அதுக்கு பேசப்படுறது, வணிக ரீதியாக வெற்றி பெறுறது, இதெல்லாம் இருக்குது. அதை யாரோ வந்து சமூக விரோதிகள், இந்த மாதிரி சமூக விரோதிகளா இல்லைனா இவர்கள் ஆட்களோடைய வேலையா இல்லைன்னா வந்து படம் ஏற்கனவே பார்த்தவர்களே வந்து லீக் பண்ணாங்களா இப்படின்னு பார்த்த உடனே லேப் மூலமாக வெளியே போயிருக்கணும். இல்லை அந்த படத்தை போட்டு காட்டுறதுக்குன்னு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் காட்டிருப்பாங்கல்ல, அங்கே இருக்கிற யாரோ ஒருத்தங்க காப்பி பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டானா இப்படின்னு பல வகையான சந்தேகங்கள் இருக்குது. உண்மையிலே இது வந்து காவல்துறை மூலமாக விசாரித்து அவர்களை கண்டுபிடிக்க வேண்டியது அவசியமானது. மற்றபடி நம்ம இதை வந்து இப்போ படைப்பு இதில் வந்திருக்கு என கூட அனுப்பி வச்சுருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து நமக்கு அது பார்க்க ஆர்வம் இல்லை. ஒன்றும் திரையில் வரட்டும், திரையில் வேணால் பார்த்துக்கலாம். அதுவும் கூட பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு படம் நமக்கு திரைப்பட வணிகம் சாதாரணமானது கிடையாது. பல பேருடைய கூட்டு உழைப்பு, பெரும் வணிகம், சந்தை, பணம் போட்டு எடுக்கக்கூடிய ஒரு தொழில். அந்த படம் நமக்கு பிடிச்சா எல்லாமே விஜய் தான் என்ன பண்றது, சரி பரவாயில்ல. இல்லை படம் பிடிச்சா பார்க்கலாம், பிடிக்கலன்னா பார்க்காம இருக்கலாம். இது நமக்கு உரிமை இருக்குது. இப்போ தேட்டரில் கட்டணம் அதிகமாக வசூல் பண்ணுறாங்க, நான் அதனால் இப்போ தேட்டரில் படம் பார்க்குறது இல்லைங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வேற ஒரு கள்ளச்சந்தை மூலமாக ஒரு படத்தை எடுத்து அதை நான் பார்த்து அதை நியாயப்படுத்த முடியாது. அப்படி திருட்டுத்தனமாக கூட நான் பார்த்துட்டு கமுக்கமாக இருந்தோட இருந்துக்கலாம் வெளியே. நீங்கள் இல்லை நான் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறேன், எல்லாரும் பாருங்கள், இதை ஒருத்தனுடைய வணிகத்தை சொல்லி முடிக்கிறேன், ஒருத்தனுடைய திரை வாழ்க்கை இது பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து சரியாக இருக்க முடியாது. அது நியாயமும் கிடையாது. மற்றபடி படம் வந்து பார்த்தவங்க நேரத்துக்கு போட்டு இது பண்ணியிருப்பாங்கன்னு வைங்களேன். நம்ம திரைக்கு வரட்டும் வேணாம், அப்போ வேணால் பார்த்து பேசிக்கலாம். ஒரு 2-3 நாட்களாகவே பிரேமலாத விஜயகாந்த், திருமாவளவன் இந்த சர்ச்சை கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது. மேடையில் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து பிரேமலதாவை பற்றி பெயர் சொல்லும்போது அவங்க எந்திரிச்சு நிற்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் வருது. அப்புறம் பொதுக்கூட்டங்கள் நடக்கிறதுல பூத் கமிட்டி ஆஃபீஸ் திறக்கிற இடத்துல வந்து விசிகாவுடைய கொடி வந்து புறக்கணிக்கப்படுது அப்படின்றது இந்த சர்ச்சை அதிகமாக வருது. இதை குறித்து இன்னும் வந்து பிரேமலதா அவர்கள் வந்து எதுவும் வந்து விளக்கமாக எந்த ஒரு வீடியோவும் இன்னும் கொடுக்கல. இல்லை அவங்க மனநிலை எப்படி எடுத்துக்கணும்? அந்த மனநிலை தப்பான மனநிலை தான். இதில் என்ன எடுத்துக்கிட்டது? தப்பான மனநிலை தான். அந்தம்மா இப்போ ஸ்டாலின் வந்து உங்கள் பேரை சொல்கிறாரு, எந்திரிச்சு நின்னீங்கல்ல, அவர் திரும்ப ஒரு தலைவர் தானே, ஒரு கட்சி முதலமைச்சரே, அதனால எந்திரிச்சு நிற்கிறாங்க. அதைத்தான் அதாவது பண்புங்கிறது வேற, உங்களுடைய இந்த புத்திங்கிறது வேற, ரெண்டும் வெவ்வேறானது. உங்ககிட்ட நீங்கள் எவராக இருந்தாலும், எளியவர்களாக இருந்தாலும், மரியாதை என்பது ஒருவருக்கு கொடுக்க வேண்டியது மரியாதை. அவர் கட்சி தலைவர், அவர் ஒரு கட்சி தலைவர். ஆனால் என்னன்னா மக்கள் நல கூட்டணி வைக்கிறதுக்கு எங்களை தானே தேடி தேடி வந்து அலைஞ்சிங்க கம்யூனிஸ்டுகள், இவங்கெல்லாம் வந்தீங்க. அப்போ நாங்கள் தானே டான்னு. இன்னைக்கு நான் இப்போ வந்து நீங்க சொன்னோன்னே நாங்கள் வந்து நிற்கணுமா, எங்களை சார்ந்து நிற்கணுமா அப்படின்னு இது ஒரு ஆதிக்க மனநிலை. அது அந்த அம்மாவிடம் அதிகமாகவே இருக்குது. அது பல பிரஸ் மீட்லாம் பார்த்துருப்பீங்க. பத்திரிகையாளர்ல யாருமே வந்து வாப்போ நீ போலாம் பேசவே மாட்டாங்க. சீமான் கூட வந்து என்னடா தம்பி தங்கச்சி அந்த உறவு முறையா தான் அவர் அணுகுவார் இல்லையா. இந்த ஆதிக்க அதிகார தோணியில நீ சுமார் நீ கேளு அந்த இதெல்லாம் வேறு பண்ண மாட்டாங்க. ஆனால் அவர்களையே அப்படி பேசி டீல் பண்ணி அதனால கடுமையாக விமர்சனத்துக்குள்ளானவன் தான் அவர். கணவரும் அந்த மாதிரி தான், அவரும் அப்படி தான் இருப்பார். இந்த அம்மா கிட்ட இந்த பண்பு அதிகமாகவே இருக்கு. திருமாவளவன் அவர்கள் ஏன் வாண்டடா போய் அசிங்கம் போயிடணும்? எதுக்கு இது? இந்த பேர் சொல்றாங்க, அமைச்சர் எந்திரிச்சு நிற்கிறாரு, எம்ஆர்கே எந்திரிச்சு நிற்கிறாரு, பேர் சொன்னோன்னா இவர் பேர் சொன்னா எம்ஆர்கே எந்திரிச்சு நிற்கிறாரு,
அப்புறம் எல்லாருமே எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஆனால் இவங்க மட்டும் அந்த சேரில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி நம்ம ஒருத்தங்கள எந்திரிச்சு நில்லுங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை, இது இயல்பாக வர வேண்டியது. ஏன்னா அதுதான் அது என்ஜிஓ எல்லா மக்களை பார்த்து கும்பிடுறதுங்கிறது. நீங்கள் வாகன பிரச்சாரத்தில் ஓட்டு கேட்கும்போதும் வந்து வாக்காளர்களை பார்த்து கும்பிட மாட்டீங்க. எதுக்கு இந்த அம்மாவை தேர்வு பண்ணி அனுப்பணும்? என்ன கேட்டால் இந்த தேர்தலில் யார் தோற்கடிக்கப்படுறாங்களோ இல்லையோ, தேமுதிக முழுமையாக தோற்கடிக்கப்படணும், காங்கிரஸ் தோற்கடிக்கப்படணும், திமுக தோற்கடிக்கப்படணும். இதில் இந்த அம்மா வந்து தோற்கடிக்கப்பட வேண்டும். பேர் சொல்றாங்க. இதுக்கப்புறமும் இதை வந்து விசிக தொண்டர்கள் இவர்களுக்கு வாக்கு சேகரிக்க போனாலோ ஓட்டு போட்டாலோ இப்படி ஒரு மானங்கட்ட பொழப்புங்களே தேவையாடா அப்படிங்கிற மாதிரி தான் மற்ற மக்கள் கேட்பாங்க. இந்த பிரச்சார கூட்டங்களை பொதுக்கூட்டங்களை நிறைய எல்லா வண்டி மேலே ஏறின்னு அட்டகாசம் பண்ணுறதும் நிறைய பார்த்துருக்கோம். டிவிகே சார்பாகவும் பார்த்துருக்கோம், எல்லா கட்சி சார்பாகவும் பார்த்துருக்கோம். இதில் திருமாவளவன் பேசும்போது பெரிய குளத்தில் ஒரு பையன் ஏறி நின்னாரு, ஒரு பலார்னு கன்னத்தில் விட்டது ஒரு பெரிய பேசு பொருளாச்சு. அதை குறித்து அந்த பையனும் வீடியோ பண்ணியிருக்காரு. அவர் அடிச்சது தவறுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. விந்தியா முதற்கொண்டு சொல்லியிருக்காங்க திருமாவளவன் அடிச்சிருக்கக்கூடாது, அந்த பையன் குடிச்சிட்டு வந்தான், அதனால் அவனை அடிக்கக்கூடாது, குடிக்கு வித்தான்ல அவனை அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமாவளவன் அடித்தது சரியாக அதை எப்படி எடுத்துருக்குனாரு? இல்லை, பொது நாகரிகம் அப்படிங்கும்போது அடிச்சிருக்கக்கூடாது. அதே சமயம் இந்த மாதிரியான மட தொண்டர்களாக இருக்கும்போது 4 அப்பு வந்து தேவை தான். ஆனால் அதை நம்ம வந்து அடிங்க அப்படின்னு நியாயப்படுத்த முடியாது, அது இது கிடையாது. ஆனால் இப்படியான சூழலில் தொண்டர்கள் உருவாகாம பார்த்துக்கிட வேண்டியது ஒரு தலைவருக்கு அழகு. அந்த தலைவனுடைய பண்புங்கிறது இறங்கு இறங்கு அப்படின்னு சொல்ல, நீ இறங்கு முத்தம் கொடுப்பேன். அந்த கூட்டம்ங்கிறது ஆளுமை பண்புங்கிறது அதுதான். ஹிட்லர் கையை நீட்டி சொன்னால் நிற்கும், அதே மாதிரி பால் தாக்கரே சொன்னார்னா மும்பை நிற்கும். இதுதான் தலைமைக்கான இது. அது நிற்குது, இது அதெல்லாம் அது அந்த விமர்சனங்கள் தனி. ஆனால் ஒரு தலைவனுடைய கட்டளை ஏற்கப்பட்டு நடவடிக்கை இறங்கணும்ல, அது இயல்பாக வரணும். ஒரு தொண்டர்கள் வந்து அவ்வளோ பெரிய கூட்டத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலையில் இருப்பாங்க. ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம், தலைவரை பார்க்குறோம், அது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, அதிகமாக ஆர்வங்கள் இருக்குது. அப்போ ஏறும்போது எப்படி அவ்வளோ பெரிய எப்படி ஒரு அது என்னன்னா, அதாவது இந்த உன்னை பார்த்து நான் கெட்டேன், என்னை பார்த்து நீ கெட்டங்கிற மாதிரி தான். இப்போ விஜய் கூட்டங்கள் பிரச்சார வாகனங்கள் பின்னாடியே போகிறாங்கல்ல, உளுந்து சாகிறேன் எத்தனை தடவை தான் அவங்களும். இதெல்லாம் நீங்கள் விஜய் திட்டுறதுக்கு அவசியமே கிடையாது. அவர் கூப்பிட்டாரன் என் பின்னாடியே வாங்கினதுக்கு வா அப்படின்ட்டு குறுக்க உழுறான். அன்னைக்கெல்லாம் ஒரு பையன் வந்து உளுந்து பொழைச்சது 2 பேர் உழுறாங்க. பொழைச்சதே இப்போ பொழைச்சானுங்களா இல்லையான்னு தெரில. எத்தனை சாவத்து இந்த சோறு இன்னும் எத்தனை பேர் தான் உயிர் வாங்குன்னு தெரில, பழி வாங்குன்னு தெரில. அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் பார்க்குறான்ல மற்ற கட்சிக்காரன். அப்போ அதில் விசிக ரசிகர்கள் வந்து இருப்பாங்கல்ல, அவனும் தன்னை வந்து அப்படி ஒரு காட்டுறதும். இன்னொன்று இந்த மாதிரி வரும்போது ஊடகங்களில் முகம் பதிவாகுது, அது ஒரு பேசு பொருள் ஆகுது. இதுக்காக பாதி கேமரா தான். அதே மாதிரி விஜய் நடக்கிற கூட்டங்கள் பார்க்கும்போது இவர்களும் தங்கள் தொண்டர்களை அப்படி பண்ணணும், காரில் ஏறி நிற்கணும், வேற பிரச்சாரத்தில் ஏறி நிற்கணும், செல்ஃபி எடுக்கணும் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது நாகரிகம் கிடையாது, அது சரி கிடையாது, அது ஒரு நல்ல வளர்ப்பு கிடையாது. வளர்ப்பு என்றால் அப்படின்னா நின்றுனா நிற்கணும். அது ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்கியா, உரை கேட்க வந்திருக்கியா, சிந்தனையை வளர்க்கறதுக்கு வந்திருக்கியா, சீமான் கூட்டங்கள் அதுதான். சீமான் கூட்டங்கள் அதை நீங்க சொல்லிட்டீங்க, நான் சொல்ல. சீமான் கூட்டங்கள்ல அது வந்து ஒரு நேர்த்தி இருக்கு. அந்த நேர்த்தி அது வந்து எப்படி வருது? அந்த கூட்டத்துக்குன்னு ஒரு பண்பு இருக்குல்ல. நம்ம இங்கே போனால், இந்த கூட்டத்துக்கு போனால் அங்கே அண்ணன் அவர் பேசுகிறாரு, தலைவர் பேசுகிறாரு, கேட்க போகிறோம், நம்ம மரியாதையை போயிட்டு வரணும். நம்ம அங்கே செய்கிற ஒரு சிறு தவறு கூட அந்த கூட்டத்துக்கான பேரை வந்து கெடுதலாக மாற்றி விடும். குடிச்சிட்டு ஏன் சீமான் கூட்டத்துக்கு வந்து குடிச்சிட்டு வந்து எவனா அங்கே வந்து உருண்டு கிடக்க இல்லை, அப்படியே அவனும் அவனே மாட்டிக்கலாம். அவன் மட்டும் தனியாக தெரிஞ்சு. இந்த எந்திரன் படத்தில் வந்து சுத்துமே தனியாக ஒருத்தன் நிற்பான்ல, அது மாதிரி மாட்டிக்கிடுவான். அவன் கூட்டத்துக்கு வந்து அப்போ கூட போய் குடி, அது உன்னுடைய தனிப்பட்ட பழக்கம். ஆனால் ஒரு நிகழ்வு வரும்போது அங்கே குப்பையை போடக்கூடாது, போட்டால் அதை வந்து எடுத்து வைக்கணும். சேர இயல்பாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாற்காலி உட்கார்ந்துருப்போம், நமக்கு முன்னாடி வந்து ஒருத்தங்க தண்ணி இயல்பாக வந்து அந்த நாற்காலி எடுத்து நம்மளை மாதிரி பார்க்க வந்த பார்வையாளர் வந்து எடுத்து அடுக்கிறாங்கன்னு நமக்கு இயல்பாக வந்துடும், நம்ம உட்கார்ந்து நாற்காலி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற. இதுதான் வந்து ஒட்டுவார் ஒட்டி நல்ல பண்புகள் வந்து ஒட்டுவாரா அப்படி திரும்ப திரும்ப. இவ்வளோ பேரையும் இவ்வளோ ஆர்கனைஸ் பண்ண முடியுமா? இப்போ நீங்க சொல்றது எண்ணக்கூடிய ஆட்களை இப்படி பண்ணிடலாம், நான் ஏத்துக்கிறேன், படிச்சிருப்பாங்க, எஜுகேட்டடா இருக்குன்னு நான் நம்புறேன். ஆனா இவ்வளோ பெரிய இந்த சமுதாயம் பண்புக்கும் கல்வி அறிக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க. பண்பு இப்போ வந்து விஜய் கட்சி வண்டி பின்னாடி போறாங்கல்ல, அந்த பசங்க எல்லாம் படிக்காத பசங்க, நல்லா படிச்ச பசங்க தான். இவ்வளோ கூட்டத்தை வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் வந்து காத்திருந்து பார்க்கறான்ல. ஏன் நீ படிக்காத பையனா? ஒரு ஆர்வம், நான் திரையில பார்த்தவரு நேரில் பார்க்க போறேன் அப்படிங்கிறதா?
இல்ல நீ படிச்சவன் தானே, எதுக்கு ஒரு அவரு நம்ம அவரை சினிமாவில் பார்த்தோம், திரையில பார்த்தோம், நல்லா நடிச்சிருக்காருப்பா, அதோட முடிச்சுக்கிட வேண்டியது தானே. நீ ஏன் நேரில் போய் காத்திருந்து பார்க்கணும்னு நினைக்கிற? அப்படியே பார்க்குறேன்னு அவருடைய கருத்துக்களை உள்வாங்குறியா? அரசியல் ரீதியாக அவர் என்ன பேசுறாரு, ஐடியாலஜிக்கலாக என்ன பேசுறாரு, அப்படி இருக்கா? அப்படி எதுவும் கிடையாது. அவர் முகம் பார்க்க போனப்பா, மூஞ்ச பார்க்க போனேன்ட்டு ஒரு கிராமப்புறத்துல இருந்து போறவங்க செய்யறது வேற. ஆனா படித்தவர்கள், அப்போ படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் கிடையாது. அது வந்து கல்வி வெறும் சான்றிதழ்ல நீங்க வாங்குற பட்டங்கள் பேருக்கு முன்னாடி போடலாமே தவிர, அரசியல் ரீதியாக பண்பு ரீதியாக நீங்க என்ன வளர்றீங்க அப்படிங்கிறது உங்களுடைய இயல்பான இதில் வரக்கூடியது. அப்போ இது வந்து நாம் தமிழர் கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா அது வந்து இயல்பாகவே அது அப்படிதான் வந்து அந்த பசங்க உருவாக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நேர்த்தி ஒழுங்கு இருக்கணும், அந்த நேர்த்தியை கெடுக்கிறது கூட உங்களுக்கு மனசு வராது. ஒரு சுத்தமான இடத்துல நீங்க போய் வெத்தலை போட்டுட்டு துப்புறது உங்களுக்கு தோணாது இல்லை. அது அது வந்து என்னன்னா அது பண்பு சார்ந்தது. இதுக்கும் கல்வி அறிவுக்கும் சம்பந்தம் கிடையாது. இதை வந்து விசிகா உங்களுடைய திருமாவர்கள் அப்படி உருவாக்காம விட்டுட்டாரு அப்படிங்கிறது சோகம். அது வந்து அதனால அதனுடைய பின்னுலைகள் தான் இப்படி நடந்துக்கிட்டு. இந்த பொதுவாகவே இந்த உருவகேலி பண்ணுறதுன்றது ரொம்ப தவறு அப்படின்னு தெரியும். இந்த திமுக ஆதரவாளர் சூர்யா சேவியர் அப்படின்னு தன்னுடைய சமூக வலைதளத்தில் பக்கத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வந்து ஒரு காட்டமாக விமர்சனம் பண்ணி ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. பொதுவாகவே தமிழிசை அவர்களை வந்து இந்த மாதிரி விமர்சிக்கிறத வந்து சமூக வலைதளங்களில் பார்க்குறோம். அதில் ஒரு பெரிய அரசியல் இல்லாதவர்கள், பார்வை இல்லாதவர்கள், புரிதல் இல்லாதவர்கள் பேசுகிறதுங்கிறது வேறு. ஆனால் சூர்யா சேவியர் தன்னை வந்து ஒரு பெரிய இடதுசாரியாகவும் தான் வந்து திராவிட கொள்கை பற்றுள்ளவன் மாதிரியும் இப்படி முற்போக்காளர்களாக காட்டிக்கிட்டு இருக்கிற நபர். அவர் இந்த இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் இந்த காணாமல் போன லிஸ்ட் இருக்குல்ல, ஒரு கிராமமே காணாமல் போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி கருத்து கந்த சாமிகள் எல்லாமே வந்து ஆட்சியாளர்களை வந்து கண்டிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் பதுங்குழிகளை ஓடிடுவாங்கல்ல, அந்த கேரக்டரில் இந்த ஒரு கேரக்டர். இன்னொன்று இவர் வந்து அந்த அப்படிங்கிறதுல நேரடியாகவே திமுக இந்த அணிக்கு வந்து ஆதரிச்சு பேசக்கூடியது, அனுகூலங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நபர். அதில் அவர் வந்து தமிழிசை அக்காவை வந்து இந்த மாதிரி எழுதியிருக்காரு. அவங்களுடைய ஒரு புகைப்படத்தை போட்டு, வெயிலில் எவன் போனாலும், நீங்கள் போனாலும் சரி, ஐஸ்வர்யா ராய் போனாலுமே சரி, வெயிலில் வந்து இந்த மாதிரி காஞ்சி கருவாடு ஆகிறதுங்கிறது மோகம் கருத்து போகிறதுங்கிறது இயல்பு. அதுவும் இல்லாமல் கருத்து போகிறது என்னுடைய நிறம், நான் இந்த நிறம் தான் இது, நான் இதுக்கு வந்து அதை இது பண்ணணும். அதில் அப்படியே இவர் சொல்கிற சூர்யா சேவியர் என்னமோ வந்து ஒரு பதில் சொல்லி, ஆமாம், அதை சூர்யா வந்து என்னமோ வந்து அப்படியே சூரியன் மாதிரி தக்கன்னு தான் மின்றாப்புல, அவனும் இதே நிறம் தான். எதுக்கு அப்படி ஒரு உருவக்கேலி? அதுவும் இல்லாமல் நான் பாஜக கொள்கை அந்த ஐடியாலஜி நமக்கு ஆகாது என்றாலும் கூட தமிழிசை அவர்களுடைய இந்த தன்னம்பிக்கை இருக்குல்ல, அது மிகச்சிறந்தது. அவர் வந்து ஒரு தன்னம்பிக்கையின் உதாரணம்னு நான் சொல்லுவேன். அந்த அக்கா கூட நமக்கு வாக்குவாதம் இருக்குது, அவர்கள் கருத்து நம்ம விமர்சனம் பண்ணுறோம், அதெல்லாம் வேற. ஆனால் தன்னம்பிக்கையின் உச்சம் இவர்கள் வந்து ஒரு அரசியலுக்குன்னு சொல்கிற அந்த கரிஸ்மா அந்த மாதிரிலாம் சில வார்த்தைகள் வச்சுருப்பாங்கல்ல, அப்படிலாம் எதுவுமே இல்லை. அவர்களுக்கு ஒரு சிறந்த பேச்சுங்க இருக்கான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. தந்தை மாதிரியான பேச்சு திறன் கூட கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லாமல் இருந்த பாஜகவை தாமரை மலர்ந்தே தீரும் அப்படிங்கிற ஒரே ஒரு கேப்ஷனை வச்சுக்கிட்டே பேசி அந்த அக்கா அப்போ இருந்து அவங்க பேசி அதை கொண்டு வந்து பின்னாடி அவர்களை வந்து 2 மாநிலத்துக்கு கவர்னராக மாற்றுற அளவுக்கு போனதில்லை. அது ஆனால் நீங்கள் அவங்கள உருவக்கேலி பண்ணுறவனுடைய நிலை என்ன? அவன் அந்த இடத்துல தான் இருக்கான். சரியா? ஒருவங்களுடைய கருத்து இப்போ தமிழிசை பேசுகிற ஐடியாலஜி சரியில்லை அப்படின்னு பேசு, அதை அடிப்போம், சேர்ந்து அடிப்போம், அது சரி. ஆனால் அவர்களை உருவத்தின் அடிப்படையில் இழிவுபடுத்துறதுக்கு எவனுக்கும் தகுதி இல்லை. அது நம்மளுடைய எதிரியாக இருந்தாலும் சரி, திமுக அணியோ இல்லை திராவிட ஆதரவாளர்களோ யாராக இருந்தாலுமே சரி, யாருமே உருவக்கேலி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான நபர், அதுவும் ஒரு தன்னை இடதுசாரி கம்யூனிஸ்ட்டு படித்தவர் அப்படி இப்படின்லாம் உருட்டக்கூடிய நபர்கள் செய்கிறதுங்கிறது அயோக்கியத்தனமானது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதில் அவங்க வந்து ஒரு பெண் அப்படின்றதுனால தான் அவங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு விமர்சனம் பண்ணுறாரு. இதே அந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தால் அதற்கான தக்க பதிலடி கொடுத்துருப்பாங்கல்ல. ஏன் தொடர்ந்து இந்த மாதிரி பெண்கள் பேசுகிற, பெண்களுக்கு சமூக நீதி அவங்களுடைய வளர்ச்சின்னு பேசுகிற இந்த திமுக ஆதரவாளர் ஏன் இந்த அளவுக்கு விமர்சிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியும் இல்லை இதில் பொதுவாக பெண் தான் இந்த மாதிரியான இதுக்குள்ளே தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க. மற்றவர்களாக இருந்தாலுமே உருவக்கேலி பண்ணுறவனுடைய புத்தி அவன் இப்படி தான் பண்ணுவான். ஆனால் அது யாருக்கு பண்ணாலும், பெண்ணுக்கு நடந்தாலும் சரி, ஆணுக்கு நடந்தாலும் சரி, அது வந்து நாகரிகம் கிடையாது, அது அவசியமற்றது கிடையாது. ஒருத்தங்களுடைய அரசியலை அரசியல் ரீதியாக எதிர்க்க வேண்டியதுதான் இது. ஆனால் அப்படி உருவக்கேலி பண்ணுறதுக்காக எங்கள் நிறம் இதுதான் அப்படிங்கிறது தான் இந்த மண்ணுடைய நிறம், தமிழ் நிலத்துடைய நிறம், ஆதி நிறம் இதுதான். அதை வந்து நீ இழிவுபடுத்துறதுக்கு என்ன இருக்குது? நேற்று வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து தஞ்சாவூரில் பேசும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் வந்து மறைச்சிருந்தாங்க அப்படின்னு ஒரு புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் பரவுது. அந்த ஏன் அந்த இடத்த மறைச்சாங்க,
என்ன காரணம் அப்படின்னு தெரியல. அதையும் தாண்டி அவரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையும் சொல்லியிருக்காரு. அந்த புகைப்படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எதனால அந்த இடத்த மறைச்சாங்கண்ணா அது? இல்லை, அதுக்கு முன்னாடி அவர் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை சொன்னாருன்னு சொன்னீங்களா, அந்த கதையை சொல்லுங்க. அதுல இருந்து நம்ம போயிடும். அந்த கதை அவர் என்னன்னா, இதற்கு முன்னாடி என்னை ராசி இல்லாதவன், எனக்கு கட்டம் சரியில்லை, ஆனால் நான் ஆட்சிக்கு வந்திருக்கேன்னு சொன்னார். இதுவரை திமுக சார்ந்தவர்கள் யாரும் 2வது முறையே ஆட்சிக்கு வந்ததில்லைன்னு சொல்கிறாங்க. அதையும் அடித்து நொறுக்கி இந்த 2026 நான் முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு சூளுரிச்சிருக்காரு. இந்த கட்டத்தை நம்பி வந்தவன்ல, தன்னம்பிக்கை நம்பி வந்தவன்ல ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி. அதாவது திராவிடர்கள்ட்ட பிடித்ததே என்னன்னா, இந்த கூசாவும் பொய் சொல்றது தான். கட்டத்தை நம்பி வந்தவன் அல்ல அப்படின்னா, அது இதை இட்லின்னா சட்னி கூட நம்பாது. ஏன்னா இவருடைய மனைவி அந்த அம்மா போகாத கோயில் கிடையாது, பார்க்காத ஜோதிடர் கிடையாது. எல்லா ஜோதிடர்களையும் பார்த்து என்னென்ன பரிகாரம் செய்யணுமோ எல்லாமே, அதாவது தமிழ்நாட்டுக்கே அந்த ஒட்டகம் பரிகாரத்தை அவங்க தான் அறிமுகப்படுத்தினாங்க. ஜோதிடர்களுக்கே தெரியாது, எல்லாம் குழம்புறாங்க. எதுக்கு அது அப்படின்னு. சேது படத்துல சியாங்கிற பேருக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னு எல்லாம் அலைவாங்கல்ல, அது மாதிரி என்னடா சம்மந்தம் இல்லாம திடீர்னு ஒட்டகத்தை இதை கொடுத்துருக்காங்கன்னா அப்போதான் ராகு இருக்கிய வேலை நடந்திருக்கு அப்படின்னு அப்புறம் தான் கண்டுபிடிக்காங்க. ஏதோ ராகு சார்ந்த ஏதோ ஒரு பரிகாரம் அப்படின்ட்டு. இவர்களுக்கு அவர் மூடநம்பிக்கைன்னு ஒன்று சொல்றாருல்ல, அதை எதிர்த்து தான் ஒரு பெரியாரிய மாணவன், நம்ம கலைஞரின் மாணவன் அப்படின்னு சொல்றாருல்ல, அந்த இடமே பொய்யாகி போச்சு. அதே அவர் சொன்ன இடமே ஒரு மூடநம்பிக்கையை அவர் அதை கண்டு பயந்த இடமா அவர் பேசியிருக்கார். என்னன்னா, அவர் நின்று பேச தஞ்சாவூர் அந்த இடத்துல இருந்து கண் பார்வையில் தஞ்சாவூர் பெரிய கோயில் தெரியுது. திராவிடர்களுக்கு தஞ்சை பெரிய கோயில் என்பது ஆகாது போல் ஒரு அச்சம், பயம். அதை பார்த்தாலே பயம் நடுங்குது. ஏன்னா அதனால் உள்ளுக்குள்ளே கோயிலுக்குள்ளே போக மாட்டாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே போனால் அவர் தந்தையார் கருணாநிதி அவர்கள் அப்படி போய் பதவி இழந்ததுனால அவர் உள்ளே போக மாட்டார். இந்திரா காந்தி இப்படின்னு பல அரசியல்வாதிகள் இவர்களாக நல்லவனுக்காக ஏன் பயம், இப்படி இவர் முறைப்படி அவர் அந்த கோயிலுக்குள்ளே போய் வந்திருக்கணும்ல, போகாமல் கண் பார்வையிலே படாமல் அதை வெள்ளை துணியை கட்டி, நமக்கு வெள்ளை குடைக்கும் வெள்ளை துணிக்கு ரொம்ப பொருத்தம். பிடிச்சது திமுகவுக்கு பிடித்தது என்ன, வெள்ளை நிறம், வெள்ளை குடை வேந்தே அப்படிங்கிற மாதிரி வெள்ளை துணியை கட்டி மறைச்சிருக்காங்க. கோவில் கோபுரம் கண் பார்வையில தெடாத அளவுக்கு மறைக்கிற அளவுக்கு அதை கண் பார்வையில் பட்டால் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிற பயத்துல தான் அதை மறைச்சிருக்கீங்க. அப்ப இதுதானே மூட நம்பிக்கை. நீங்க சார் படம் காட்டுறது நான் கட்டியிருப்போம். அது படம்லாம் கட்டுற இடமும் கிடையாது, காட்டுற இடமும் கிடையாது. இவர்கள் காட்டுவது தான் படம். திராவிடர்கள் இப்போ காட்டிக்கிட்டு இருக்காங்களே, நாங்கள் முற்போக்கு பின்னாக்கெல்லாம் பேசுகிறாங்கல்ல, இதுதான் படம் காட்டுவது தமிழர்கிட்ட. நம்மை விட இவர்கள் ஜோதிடத்தை மிக தெளிவாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் அதை பயன்படுத்தக்கூடியவர்களும் அதை பயன்படுத்தி அதை அனுபவிக்கக்கூடியவர்களும். தமிழர்கிட்ட இது தமிழர்களுடைய மெய்யியல். நீண்ட காலமாக இது தமிழர்களுடைய வழி வழியாக கடத்தி வரப்பட்ட ஒரு மெய்யியல். இதை இவர்கள்ட்ட இவன் தெரிஞ்சு எங்கே இதாகிடுவாங்கனால ஒருத்தங்கிட்ட எங்கேயாவது புதையில புதைச்சி வச்சுருந்தா அந்த பக்கம் ஒருத்தன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்ல, எப்போ அந்த பக்கம் போகாதீங்கப்பா, காத்துக்கருப்பு இருக்குது, முனி இருக்குது, நைட்டு 12 மணிக்கு போனீங்கன்னா பிசாசு வரும், மோகினி வந்துடும் அப்படின்னு சொல்ல அவன் போக மாட்டான். ஏன்னா அங்கே தான் புதையல் இருக்குது. அது மாதிரி இங்கே இந்த கலையை, இங்கே தமிழர்களுடைய அடையாளமான இந்த கலையை இவர்கள் கற்றுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர்கள்ட்டே திணிச்சு இப்போ முற்போக்கு பண்ணி அப்படி இப்படின்னு உருட்டாங்கன்னு. இப்போ பெரிய கோயில் இது தஞ்சாவூர் ராஜராஜ சோழன்ங்கிற பெயர் இன்றும் திராவிடர்களுக்கு அச்சத்தை உண்டு பண்ணுகிறார் அப்படிங்கிறதா நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கிட வேண்டியது. ஏன் நீங்கள் போயிட்டு வர வேண்டியது தானே, நீங்கள் தான் அவ்வளோ எல்லாத்தையுமே நம்பாதவர்கள் தானே, போயிட்டு ஜெயிச்சு காட்டுங்க சொல்லுங்க. அது இல்லாமல் அதான் சீமான் சொன்னார், சீமான் கோயிலுக்குள்ளே போனார், அவர் சொன்னாங்களா இந்த அண்ணன் இந்த வழியாக போகாதீங்கன்னா, என்ன என் பாட்டை என்ன செஞ்சிட போகிறான், அப்படி என்ன கெடுதல் செஞ்சிடுவான், அப்படி என்னதுன்ட்டு உடைப்போம் அப்படின்ட்டு உடைச்சிட்டு போகிறாரு. அதுதான் முற்போக்கு. பேசுகிறது சொல் வேறு செயல் வேறு இருக்கக்கூடாது, சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படி உள்ளே இருக்குது சிவன் கட்டினதே பாட்டை ராஜராஜ சோழன், அவன் எனக்கு என்ன கெடுதல் பண்ணிடுவான் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குல்ல, அது தமிழர்கள்ட்ட இருக்குது. திராவிடர்கள்ட்ட அச்சம் மட்டும்தான் இருக்குது. ராஜராஜ சோழன் மறைந்து இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் இவர்களுக்கு அந்த பெயர் அச்சத்தை கொடுக்கிறது. ஏன்னா திராவிடர்களுக்கு தமிழர்கள் மீது ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருக்கிறது. அது குறிப்பாக ராஜராஜ சோழன் மீது அச்சம் இருக்கிறது. அந்த அச்சத்தை நாம் வரவேற்போம். இந்த எல்ஐகே படம் அதனுடைய ப்ரொமோஷன் ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும்போது ரேங்கர் ஒரு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு பிரதீப் ரங்கநாதன் ஒரு பதிலை சொன்னார்.
இங்கே எந்த மொழியாக இருந்தாலும் திணிப்பது தவறு தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதில் எந்த மொழினா அது தமிழ் மொழின்ற மாதிரி அவர் இன்டைரக்டாக சொல்கிறாரு. இதை நிறைய பேர் பல்வேறு வகையான கலவையான விமர்சனங்களை கொடுக்குறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அது நிகழ்ச்சி சென்னையில் ஏதோ ஒரு கல்லூரியில் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். கல்லூரி நிகழ்வில் பிறமொழியை சேர்ந்தவர்கள் வந்து படிக்கக்கூடிய இடமா இருந்தால் எல்லா மொழி சார்ந்தவர்களும் அங்கே இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட மொழி கிடையாது, எல்லா மொழியை சார்ந்தவர்களும் படிப்பாங்க. அப்படிங்கும்போது தமிழ் தெரியாதவர்கள் ஆங்கிலத்தில் பேசுறதுங்கிறது இயல்பு தான். ஆனால் ஒரு தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு நிகழ்வு, அப்போ உரையாடலாக வந்து தமிழ் தான் இருக்கும். நம்ம ஆந்திராவில் விருப்பப்படுறாரு. ஆந்திராவில் நடக்கிற நிகழ்வில் அங்கே தெலுங்கு தான் பேசப்படும், தெலுங்கானாவில் நடக்கிறது தெலுங்கு தான் பேசப்படும். இதுதான் இயல்பு. மலையாளத்தில் கேரளாவில் நடக்கிறது மலையாளம் தான் பேசப்படும். அதுதான் இயல்பு. அது மாதிரி இல்லாமல் முழுக்க ஆங்கிலத்திலே போகும்போது ஒரு ஆங்கர் வந்து கேட்காரு. அதெல்லாம் பிரதீப் வந்து அதை ரொம்ப ஜனநாயகபூர்வமாக ஒரு உரையாடல், அவர் எனக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்லி நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நான் ஆங்கிலத்தில் கேட்குறேங்கிறதுனா ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான். அதில் போய் திணிப்பு யார்பா உங்களை திணிச்சா, நீங்கள் உங்கள் மொழியில் படிங்கன்னு தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இங்கே யாரையும் எந்த மொழியும் திணிக்கல. தமிழ், அதுவும் குறிப்பாக தமிழ் வந்து அதை செய்யாது. பிரதீப் ரங்கநாதன் இவ்வளோ ஜனநாயகபூர்வமாக பேசுகிறாருன்னா அவர் வந்து வெளியே நாளைக்கு வந்து தமிழ்லே உரையாடல் இருக்கக்கூடாது, அவர் கடைக்காட்ட போய் ஒருத்தர் வந்து தெலுங்கில் கேட்காரு, இல்லை ஹிந்திக்காரர் வந்து ஹிந்தியில் கேட்குறாருங்கிறத வந்து சகஜமானதாக மாற்ற தமிழில் பேசு. நானே நிறைய அண்ணாச்சி கடைக்கிட்ட ஏக்தோ காய்கறி இதெல்லாம் பேசாத, தமிழ்ல அவனுக்கு தமிழ் சொல்லி கொடுங்க நீங்க. அப்போதான் நிறைய உணவுகள் அவனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால வந்து என்னன்னா ஈஸியா ஓகே இவனுக்கு சொல்லி புரிய வச்சு அப்படின்னு கற்றுக்குவான். அதெல்லாம் இல்லை. சாவல்லைக்கு அவன்லாம் ஒருத்தர் ஒரு உணவகத்தில் உட்காந்துருந்தேன், நான் சோறு கொண்டாங்க அப்படின்னேன். அவர் அந்த மேனேஜர் வந்து சர்வர்கிட்ட சொல்லிட்டாப்புல, சர்வர் ஹிந்திக்காரரு, பையா சாவல்லைக்கு ஆகட்டுங்காரு. அதனை நான் மேனேஜர் கூப்பிட்டேன், என்ன சாவல்லைக்கு ஆகலாம், எனக்கு அந்த வெங்காயம் தெரியும், எனக்கு சொல்ல தெரியும், நானே சொல்லிருப்பேன், சோறு கொண்டு வாங்க அவனுக்கு சொல்லி கொடுங்க அப்படிங்கிறதா இது. அப்போ அவன் கற்றுக்கிடுவான். இங்கே வந்து ஒரு மொழியை அவன் கற்றுக்கிட்டுமே, நான் அவன் ஊருக்கு போனவன் அவன் மொழியை கற்றுக்கிட்டான்ல. பரஸ்பரம் ரெண்டு பேரும் ஒரு பரஸ்பரம் உரையாடலுக்கு வசதியாக தானே இருக்கும். என் நிலத்துக்கு வரும்போது அவன் என் மொழியை கற்றுக்கிடும், அவன் நிலத்துக்கு போகும்போது நான் அவன் மொழியை கற்றுக்கிடும். இயல்பானது தானே. இதில் என்ன வேற்றுமை இருக்குது? இதில் எங்கே திணிப்பு இருக்குது? அதிகாரப்பூர்வமாக நீ இதை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு திணிக்கிறது தான் திணிப்பு. இயல்பாக படிக்கிறதும் பேசுறதுங்கிறது இயல்பானது. பிரதீப் ரங்கநாதன் முதல்ல திணிப்பு எது, இயல்பானது எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம்னா. நன்றி.